வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அம்மாவை தவிக்க விடாதடா, வந்துடுறா. ஒன்னும் ஆகாதுங்க. ஐயோ, என்னாச்சு வினோ? கௌதம் எங்க? அவனுக்கு ஒண்ணு இல்லல்ல? அவன் எங்கம்மா? நான் உடனே அவனை பார்க்கணும். ஏன் கற்பகம், என் பேரனுக்கு ஒண்ணு இல்லல்ல? அவன் நல்லா தானே இருக்கான். ஐயோ, ஐயோ, என்னடி இது? இந்த பிள்ளைங்க உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏமா, என்னடி நடந்துச்சு என் பிள்ளைக்கு? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணீங்க? பாருமதி, நீ பண்ண காரியத்தினால உங்க அம்மா எப்படி அழுவுறா பாரு. எல்லாரும் சேர்ந்து இப்படி அழ வச்சு பார்க்கணும் தானே முடிவு பண்ணிருக்கீங்க. ஐயோ, கௌதம்க்கு இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? எல்லாமே பெரியவங்க நீங்க ஆரம்பிச்சு வச்சது தானே. சின்ன பசங்க மனசை கெடுத்து அவங்கள தப்பா யோசிக்க வச்சதெல்லாம் நீங்க தானே. இல்லப்பா, இப்படி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்களே. உங்களாலதான் என் பிள்ளை இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ வீரோ, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு மட்டும் தான் நினைச்சோம். அதையே தான் இந்த பிள்ளைங்களும் நினைச்சு தப்பு பண்ணிட்டாங்க. கடவுள் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டாரு வீணோ. கௌதம்க்கு ஒண்ணு ஆகாது, நீ அழாதப்பா. எப்படி அத்தை? என்னால முடியல அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. இந்த உடம்புல உயிர் இருக்கிறதே என் பிள்ளைங்களுக்காக தான். தம்பி, நீங்களாச்சும் சொல்லுங்க, என் பேரனுக்கு என்ன ஆச்சு? அவன் எப்படி இருக்கா? என்ன ஆச்சுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கம்மா. அவனுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் ரொம்ப போயிருக்கு. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் டாக்டர் வெளியே வரல, வந்ததான் தெரியும். நீங்க பயப்படாதீங்க, நம்ம கௌதம்க்கு எதுவும் ஆகாது. வினோ, வினோ இங்க பாருமா, அவனுக்கு ஒண்ணு ஆகாதுமா. அண்ணே, நம்ம கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது. அவன் உங்க உசுரு, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அழாதீங்க அண்ணே, உங்க தைரியத்துலதான் நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்களே இப்படி உடைஞ்சா எங்களுக்கு யார் அண்ணே ஆறுதல் சொல்லுவா? அழாதீங்க அண்ணே, பிளீஸ். இப்ப புரியுது. இதெல்லாம் உன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்களா போட்ட டிராமா தானே?